So, dear student, quadratic equation miscellaneous part, some other part, okay va? So, first that is x power 1 by 2 னு இருக்குல்லையா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். root x we can say x power 1 by 2. அப்படி சொன்னால் ஸ்கொயர் ரூட் தானே மீனிங் அதுக்கு ஆக்சுவலாக. இப்போ அதே போல் க்யூப் ரூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி வந்ததுன்னா க்யூப் ரூட் ஆஃப், கரெக்டாக இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஓகே, நவ் இது சிம்பிள் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான். டினாமினேட்டர் போத் ஆர் சேம் நம்பர் இருக்கா, காமனாக ஒரு நம்பர் எடுத்துப்போம், நியூமரேட்டர் ஆட் பண்ண 5 + 6 11. திஸ் ஈக்குவல் டு, இப்போ திஸ் இஸ் என்னவா கன்சிடர் பண்ணோம், ரூட் எக்ஸை கன்சிடர் பண்ணோம் இல்லையா. ரூட் எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 11. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் தானே வரும், ரூட் எக்ஸ் தான் வரும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11. அனதர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் சொல்லிட்டேன் இல்லையா எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ட்டு. சால்வ் பண்ண தெரிஞ்சால் போதுங்க, கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போதுமானது. இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு. நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்லுவோம் இல்லையா, a பவர் m அப்படி வந்தால் ப்ளஸ் பண்ணோமா, a பவர் m ஹோல் பவர் n வந்ததுன்னா m இன்ட்டு n மல்டிப்ளை ஆகிடும். டிவிஷன் a பவர் m டிவிஷன் a பவர் n சொல்லும்போது நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்ச விஷயம், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு சேம் திங் தான், டினாமினேட்டர் சேம் நம்பர். ஸோ காமன் வேல்யூ ரூட் எக்ஸ் எடுத்துட்டோமா, நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்களேன் 27. திஸ் ஈக்குவல் டு 11 ரூட் எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ ரூட் எக்ஸ் எக்ஸ்ன்னு தானே வரும், ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் 11x ஈக்குவல் டு 27 அண்டு எக்ஸ் வேல்யூ 27/11. 2 11 சார் 22, ரிமைனிங் 5/11. டெசிமலும் ஃப்ராக்ஷனும் என்ன வருது கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது வேல்யூ பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. அப்போது இந்த கேஸில் எக்ஸ் பவர் 5 இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா. இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம், we can change this x power 1 by 2 அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, x power 5 into x power 1 by 2. This equal to 9 3 sir 27 minus 27 whole power 11 by 2. Again இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண 0 ஆகிடும் இல்லையா, ஈக்குவல் டு 0. இப்போ a பவர் m இன்ட்டு a பவர்லாம் சொன்னாலே ப்ளஸ் தானே பண்ணணும். ஸோ 5 + 1 by 2 5.5 வரும் இல்லையா. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 + 1 by 2ன்னு வந்துடும் ஆட் ஆகும்போது. இப்போ டைரெக்டாகவே எக்ஸ் பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 11/2. இந்த மைனஸ் 27 பவர் ஆஃப் 11/2 ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ 27 பவர் ஆஃப் 11/2. வாட் வில் ஹேப்பன் நவ், 11/2 கேன்சல் பண்ணிடலாமா. தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ x is equal to 27. அகெயின் நீங்கள் அனதர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. சால்வ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சால் போதுமானது. ஹவு டு கம்பேர்ன்றது ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் இங்கே ரூட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மட்டுமே இருக்குது. ரூட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது இல்லையா. அப்போ இந்த கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் 1/2 இந்த எக்ஸ் வேல்யூ எக்ஸ் பவர் 1ன்னு கன்சிடர் பண்ணலாம், ஓகே. எக்ஸ் பவர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நவ் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1, ஓகே. இந்த கேஸில் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் அப்படி சொல்கிறதும் எக்ஸ் பவர் 1 சொல்கிறதும் 1x சொல்கிறதும் ஆல் ஆர் சேம் வேல்யூ தான், மீனிங் சேம் தான் அது, ஓகே. ஸோ நவ் மைனஸ் இது எக்ஸ் பவர் 1 மைனஸ் 19 9/2 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 1ன்னு வருமா. திஸ் மீன்ஸ் எக்ஸ் பவர் 3/2 தானே வரும், ஓகே. திஸ் ஈக்குவல் டு 19
whole power 9 by 2. So next step x is equal to 19 9 by 2 into reverse la போய்டும் இல்லையா 2 by 3 போய்டுமா. So 2 2 cancel பண்ணிடலாம். இங்கே 3 time cancel ஆகிடுமா, which means 19 cube. No need to find the value of 19 cube. Another equation solve பண்ணும்போது அங்கே cube வருதா ஸ்கொயர் வருதா less than 19 more than 19 பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். 19 cubeலாம் find out பண்ண necessity இல்லை அது. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எல்லாம் இருக்கா, மெஜாரிட்டி எது அதிகமாக இருக்குது பாருங்களேன். எது அதிகமாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் தானே அதிகமாக இருக்குது. எது அதிகமாக இருக்கோ அதை டினாமினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக 18 by x square. இந்த கேஸில் this will replaced. ஓகேவா. ஸோ மைனஸ் will become plus, plus will become minus. சேஞ்ச் ஆகிடும். ஸோ minus 8 by x square and minus 12 x square equal to minus 6 by x square, because plus number minus number change ஆகிடும் இல்லையா. ஓகே. ஸோ டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம், நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்களேன் 10. ஸோ minus 2 this equal to minus 6 by x. I mean x இது x மட்டும் தானே யூஸ் பண்ணுறோம் இல்லையா. எக்ஸ் இந்த நம்பர் தான் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ 6 by எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணால் போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு this will become 2 to minus minus கேன்சல் பண்ணிடலாமா. minus minus cancel ஆகிடும். ஸோ leave the minus. இனே for information 2 by x square means x into x வருமா. this equal to 6 by x. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் கேன்சல் பண்ண ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடல ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸு கேன்சல் பண்ணுங்கள். இது 1 time 3 time. ஸோ which means 3x equal to 1 and x equal to 1 by 3. தேவைப்பட்ட டெசிமலில் 0.33 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். x வேல்யூ 1 by 3. இந்த கேஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது டினாமினேட்டரில் எது அதிகமாக இருக்கோ அதை டினாமினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் அதிகமாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் செட் பண்ணுங்கள், எக்ஸ் அதிகமாக இருந்தால் எக்ஸை டினாமினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஆக்சுவலி இது ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 எக்ஸ். எக்ஸ் வந்து விதின் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது, ஐ மீன் விதின் ரூட்டில் தான் இருக்குது, அண்டர் த ரூட்டு தான் அது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது root of 289 17 சொல்லலாமா. 17 root x plus 5 this equal to 0. So next step 17 root x equal to minus 5 will become plus 5. So now root x is equal to minus 5 by 17. Next step x value ஸ்கொயர் வந்துடும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது x square equal to 16 வந்ததுன்னா x equal to 4 தான் சொல்லணும். that is root of 16 வரும், மீனிங் ஆன்சர் 4. சப்போஸ் root x equal to 16 சொல்லியிருந்தா அந்த பிளேஸ் x வேல்யூ 16 ஸ்கொயர் வரணும். that is called ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும், ரூட் இந்த பக்கம் போனால் அது ஸ்கொயர் ஆகிடும். 256 அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் 25 by 289. நீங்கள் அனதர் ஈக்குவேஷனுடைய ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. சால்வ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பாரு, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 841, ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 841. இதை சால்வ் பண்ணி லெஸ் தென் மோர் தென் ஆன்சர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 841 இருக்கா, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 841. ஸோ ஆன்சர் வில் பி plus or minus 29. Answer will be plus or minus 29. That is, it can be plus 29 or minus 29. Plus வரலாம், minus வரலாம். x square to x find out பண்ண always plus or minus value வரும். Next, but direct y equal to root 841 சொல்லுமா. Next y equal to only 29. அங்கே plus or minus வராது, because x ஸ்கொயர் கிராஸ் செக் பண்ணும்போது -29 -29 841 வருமா, +29 +29 841. இங்கே எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது, ஒய் நாட் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ கம்பேர் பண்ணும்போது
இந்த 29 கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவல் வேல்யூ வருமா, இதை கம்பேர் பண்ணிங்கன்னா லெஸ் வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், எக்ஸ் ஒய் கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ் தென் ஈக்குவல் டு, இதை கம்பேர் பண்ண ஈக்குவல் வேல்யூ, இதை கம்பேர் பண்ண லெஸ் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் சொல்லணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது, ப்ளஸ் கம்பேர் பண்ண ஈக்குவல் டு வரும், இது மைனஸ் அது ப்ளஸ் கம்பேர் பண்ணும்போது லெஸ்ன்னு வரும், ரெண்டு சேர்த்து பார்க்கும்போது லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 251. இதுக்கு ஆன்சர் ஈக்குவல் டு சொல்ல முடியுமா, நோ, பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256 வருதா, எக்ஸ் வேல்யூ ரூட் ஆஃப் 256. ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 16, it can be plus 16 or minus 16. ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு y square equal to 256 வருதா, y equal to again root of 256. Here also must be plus or minus 16. ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். It can be plus 16 or minus 16. இப்போ ஈக்குவல் டு சொல்ல முடியுமா, நோ, பிகாஸ் இப்போ கம்பேர் பண்ணுங்களேன், இதை கம்பேர் பண்ண ஈக்குவல், இதை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 16 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, பட் நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ண லெஸ், இதை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல். ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு, ஆப்போசிட்டாக வருது இல்லையா, தேர் இஸ் நோ டெஃபினட் கன்க்ளூஷன். ஸோ எக்ஸ் மே பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், ஆர் எக்ஸ் மே பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சொல்லணும், ஆன்சர் 5 ஃபிஃப்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் இல்லையா, cannot be determined, can't be determined ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஆப்ஷன் ஓகேவா, சாய்ஸில் ஃபிஃப்த் ஆப்ஷனாக வரும். இதே அது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துங்க, சாய்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலி a பவர் m அண்டு a பவர் n சொல்லும்போது a பவர் m ப்ளஸ் என்னன்னு சொல்லுவோமா, m ப்ளஸ் n தானே சொல்லணும். இப்போ ஓவரால் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸு 1/2 into 7, this equal to 273 x power 1/2. So next cross multiply பண்ணுங்க, ஆஃப் multiply பண்ண பாருங்க, x power 1/2 x power 1/2 multiply பண்ண, anyway 1/2 into x power 1/2, this equal to 273/7. okay, so next step, இதை ஆட் பண்ணும்போது ஓவரால் எக்ஸ் பவர் 1ன்னு வந்துடுமா, எக்ஸ் பவர் 1 எக்ஸும் சேம் தானே வரும். இதை டிவைட் பண்ணுங்களேன், how many டைம் பாசிபிள் பாருங்கள், 3 7 சார் 21 வருமா, பேலன்ஸ் 6 இருக்கு பாருங்கள் 9. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ 39. தட்ஸ் ஆல். நீங்கள் அனதர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிவிட்டு லெஸ் தென் வருமா மோர் தென் வருமானு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் பாருங்கள், பவர் ஆஃப் ப்ராக்கெட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், பவர் ஆஃப் வருது இல்லையா. ஸோ அப்போ இந்த கேஸ் எப்படி எழுதணும், இண்டிபெண்ட்டாக செப்பரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 1/2 ஸ்கொயர் பை 16 ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஐ மீன் திஸ் இஸ் 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது கேன்சல் ஆகிடும் பாருங்களேன், இது கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x power 1/2, 16 square 256 தானே வரும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 144 by x power 3/2, x power 3/2. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், திஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா, எக்ஸு 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 3/2. டினாமினேட்டர் சேமாக இருக்கா, டினாமினேட்டர் 2, நியூமரேட்டர் பாருங்கள் 1 + 3 ஆட் பண்ண 4 வருமா. So again this means x square. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, டைரெக்டாக ரூட் எடுத்துலாம் நம்ம, எக்ஸ் ஸ்கொயர் சொல்லும்போது 16 அண்டு 12 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே திஸ் ஈக்குவல் டு 256 இன்ட்டு 144. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன்,
x square equal to 256 into 144. Therefore x equal to root of, but in the plus minus ignore பண்ணிட கூடாதுங்க, அந்த ப்ராப்ளம் வருங்க. 256 into 144. So therefore x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது 16 வருமா, this is 12, 144, 12 வரும். 16 12 are 192. So x is equal to plus or minus 192. நீங்கள் another equation சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணிவிட்டு அக்கார்டிங் தட் ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த லிங்க் ஆல்ரெடி உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறாது, அந்த செக்ஷன் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்களா, mycsb.in ஓப்பன் பண்ணுங்கள். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்லேயே இங்கே இருக்கு பாருங்கள், டாபிக் வைஸ் ஏரியா வைஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்களேன். அப்படி ஒரு செக்ஷன் வாங்க. இந்த கேஸில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெஸ்ட் 1, இப்போ டெஸ்ட் 1 கிளிக் பண்ணுங்களேன். பாருங்கள் ப்ரிப்பரேஷன் சால்வ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர். ஓவரால் 3 வீடியோ போட்டிருக்குங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இது மோர் தென் எனஃப் இது. ஓகேவா? ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். 5 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. அது நெக்ஸ்ட் இப்போ மூவ் பண்ணுங்கள். ஈச் 5 கொஸ்டின், டோட்டலாக 500 கொஸ்டின்ஸ் வரும். ஆன்சர் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எஸ்ஆர் பிஆர்லாம் போட்டு காமிச்சேன் பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அகெயின் கம்மிங் பேக் 100 டெஸ்ட் வரும் பாருங்கள் ஓவரால். ஹண்ட்ரட் பேப்பர்ஸ் இருக்குங்க. கிளிக் பண்ணுங்க. சாரி 100 டெஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணி வச்சிருக்கு. சரியா? 500 கொஸ்டின். இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக போட்டுட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட்ஸ் கணக்கில் சேல் பண்ணிட்டுருக்கோம். சொல்லி தான் ஆகணும் அதெல்லாம். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்கிறேன். நான் சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரீசனிங்லாம் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கவர் பண்ணிடுறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.